தம்பி நம்ம தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை பயன்படுத்தினா கைது, அவன் தீவிரவாதி வழக்கு போட்டாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதில் சமூக வலைதளங்களில் ஒரு ஃபோட்டோ போட்டால் அதை பிளாக் பண்ணி விட்டு இது பண்ணாங்க. ஆனால் இப்போ இருந்ததுக்கு பரவாயில்ல, இப்போ பிளாக் பண்ணுறாங்க. நான் இருந்ததுக்கு 2-3 வீடியோ போட்டால் அப்படி தான், அப்படி 2-3 புகைப்படம் காட்டினா அப்படி தான் பண்ணுறாங்க. இருந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி பரவலாக வாகனங்களில் எல்லாத்துலேயும் தலைவர் படத்தை பயன்படுத்தியிருக்கு. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஆனால் இப்போ எல்லாரும் தலைவர் படத்தை முதல்ல பயன்படுத்தவே பயப்பட்டாங்க. ஏன்னா தெருக்கள் தோறும் இருக்கிற புகைப்படங்களை வச்சு கைது பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வைகோ அவர்கள், அப்புறம் வேல்முருகன் அண்ணன்லாம் பயன்படுத்தினாங்க, கொண்டு போய் சேர்த்துனாங்க முடிஞ்ச அளத்துக்கு. ஆனால் அந்த அளத்துக்கு பெரிய கொண்டு போய் சேர்த்துன மாதிரி தெரியல. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெருக்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்துனாரு. அதிகப்படியான கைது, அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு போய் சேர்த்தி இப்போ தலைவரை பற்றி நமக்கு முழுதுமா, அதாவது இந்த தலைவரோட பிறந்த நாளுக்கு 71வது அகவை தினத்துக்கு அனைவருமே இந்தியா முழுக்க தலைவரை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமா மாற்றிருக்காரு. தலைவரோட பெருமைகள், தலைவர் இந்த தன் இனத்துக்காக பேசல, எதிர்த்து பேசணும் மாதிரி தீவிரவாதி அப்படிலாம் பேசல. எதிர்த்து பேசவும் கொஞ்சம் அமைதியாயிட்டான், நல்லது பேசவும் கொஞ்சம் வீரியமா பேச. தலைவரை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புது கட்சிகள்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு நடந்த கூட்டத்துல கூட தலைவரை கொண்டு காட்டியிருக்காங்க, தலைவரை பத்தி பேசியிருக்காங்க, ஈழத்தமிழ் உறவுகளை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் அப்படிங்கறத யாருனாலையும் மறுக்க முடியாது. கண்டிப்பா அடுத்த அகவை தினத்துல தலைவரை பத்தி இன்னும் அதிகமா பேசுவாங்க, கொண்டு போய் சேர்த்துவாங்கிறது எந்தவித மாறுதலும் கிடையாது. நீ தலைவரை வச்சுதான் நீ அரசியல் நடக்குங்கிறத நான் உறுதியா சொல்லுவேன். நன்றி. நாம் தமிழர்.